ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஆண்ட்ராய்டில் உள்ள ஒரு அருமையான செட்டிங்ஸ் பற்றி. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ் போகணும். போயாச்சு. செட்டிங்ஸ் போயிட்டு அப்புறமா ஆண்ட்ராய்டு 6.5 மேலே இருந்தால் ஜெனரல் போங்க. அப்படி இல்லாட்டி அதுக்கும் கீழே இருந்தால் நார்மலாக அதே மெனுவில் வச்சு செய்யலாம். ஸோ ஜெனரல் போயிட்டு அதுக்கப்புறமா அபவுட் டிவைஸ் போங்க. அபவுட் டிவைஸ் போயிட்டு பாருங்க, வெர்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, பேஸ்பேண்ட் வெர்ஷன் சொல்லி. இதை எழுதுகிற கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள், இங்கே எனக்கு வந்திருக்க மாதிரி டெவலப்பர் ஆப்ஷன்னு சொல்லி ஒரு செட்டிங்ஸில் ஒரு மெனுன்னு வரும். ஸோ இப்போது அந்த டெவலப்பர் ஆப்ஷன் உள்ளுக்கு போவோம். இங்கே போகணுன்னு சொன்னால் இங்கே நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்படியே கொஞ்சம் கீழே போனோம்னு சொன்னால் இங்கே இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், ஃபோர்ஸ் RTL லேஅவுட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த ஆப்ஷனை நாங்கள் ஆன் பண்ணினோன்னு சொன்னால் ரைட் சைடுக்கு உள்ளதெல்லாம் லெஃப்ட் சைடுக்கும், லெஃப்ட் சைடில் உள்ளதெல்லாம் ரைட் சைடுக்கும் வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ரைட் சைடுக்கு உள்ளதெல்லாம் லெஃப்ட் சைடுக்கு இருக்குது, லெஃப்ட்டில் உள்ளதெல்லாம் ரைட் சைடுக்கு இருக்குது. இப்போ திரும்ப இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நார்மலாக ஃபோன் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ இதை திரும்ப இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ எல்லாம் மாறிடுச்சு. இந்த செட்டிங்ஸ் நிறைய பேர் ஃபோனில் செஞ்சு பார்க்குறது கூட இல்லை. ஸோ நானும் நார்மலாக நான் பார்த்த எந்த ஃபோன்லேயுமே இதை பார்த்ததும் இல்லை. அதனால தான் இதை கட்டாயமாக இதுக்கு ஒரு வீடியோ போடணுன்னு சொல்லி ஒரு வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ செட்டிங்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வெளியில் வாங்க. வெளியில் பாருங்கள், செட்டிங்ஸ், கனெக்ஷன் தான் பாருங்கள், எல்லாமே மாறி தான் இருக்குது. ஸோ நான் எந்த செட்டிங்ஸ் போனாலும் எல்லாமே செட்டிங்ஸ் மெனு எல்லாமே ரைட் சைடுக்கு இருக்கும். கிளிக் பண்ணுறதுக்கெல்லாம் லெஃப்ட் சைடுக்கு தான் வரும். ஸோ இப்போ வெளியில் வருவோம். வெளியில் யூடியூப் போயிட்டு பார்ப்போம். நெட் கொஞ்சம் ஸ்லோ, ஸோ அதுதான் யூடியூப் லோட் ஆகுது இல்லை. யூடியூப் நீங்கள் இப்போ பார்த்தாலும் விளங்கும். டைமெல்லாம் லெஃப்ட் சைடுக்கு வந்துச்சு, ரைட் சைடில் இருந்தது. ஸோ இப்போ பாருங்கள், யூடியூப் லோகோ லெஃப்ட் சைடுக்கு இருக்க வேண்டியது ரைட் சைடில் இருக்குது. சேனல் லோகோ லெஃப்ட் சைடில் இருக்க வேண்டியது ரைட் சைடுக்கு இருக்குது. எல்லாமே அப்படி தான் விளங்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த தம்ப்நெயில்லாம் லெஃப்ட் சைடுக்கு இருக்க வேண்டியது ரைட் சைடுக்கு இருக்குது. செட்டிங்ஸ் எல்லாமே மாறுபட்டதாக தான் இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். பிடிச்சவங்க இதில் செஞ்சுருக்க மாதிரி செஞ்சு செட்டிங்ஸை மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இது தெரியாததுனால நிறைய பேர்த்துக்கு என்ன ஃபோனில் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கவே இயலாது. ஸோ இந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.